ஓம் சாந்தி 2/9/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, கடவுள் சர்வ வியாபகர் அல்ல. அவர் உங்கள் தந்தை என்பதில் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதால் அதனை பிறருக்கும் விளங்கப்படுத்துங்கள். இந்த நம்பிக்கையை அவர்களில் பதிய வைத்து பின்னர் அவர்களது அபிப்பிராயங்களை கேளுங்கள். கேள்வி: வேறெவராலும் வினவ முடியாத எதனை தந்தை தனது குழந்தைகளிடம் வினவுகின்றார்? பதில்: பாபா குழந்தைகளாகிய உங்களை சந்திக்கும் பொழுது வினவுகின்றார். குழந்தைகளே, நாங்கள் முன்னர் சந்தித்துள்ளோமா? இதனை புரிந்து கொண்ட குழந்தைகள், ஆம் பாபா, நாங்கள் உங்களை 5000 வருடங்களுக்கு முன்னரும் சந்தித்தோம் என உடனடியாகவே பதிலளிக்கின்றனர். புரிந்து கொள்ளாதவர்கள் குழப்பமடைகின்றனர். அத்தகைய கேள்வியை கேட்கும் விவேகத்தை வேறெவரும் கொண்டிருக்க மாட்டார். தந்தை மாத்திரமே முழு சக்கரத்தினதும் ரகசியங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஓம் சாந்தி. எல்லையற்ற ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுடன் பேசுகின்றார். நீங்கள் இங்கு தந்தையின் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். பிரம்மாவின் ரதத்தினுள் பிரவேசித்து உங்களுக்கு ஸ்வர்க்க ஆஸ்தியை கொடுக்கும் சிவபாபாவிடமே நீங்கள் சொல்கின்றீர்கள் என்ற எண்ணத்துடனேயே உங்கள் வீடுகளை விட்டு வருகின்றீர்கள். நாங்கள் ஸ்வர்க்கத்தில் இருந்தோம். பின்னர் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வரும் பொழுது நாங்கள் கீழிறங்கி நரகத்தினுள் வீழ்ந்தோம். பின்னர் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வரும் பொழுது நாங்கள் கீழிறங்கி நரகத்தினுள் வீழ்ந்தோம். இது வேறு ஆன்மீக ஒன்று கூடல்களில் இருக்கும் எவரது புத்தியிலும் இருக்க மாட்டாது. இந்த ரதத்தில் பிரவேசித்து உங்களுக்கு கற்பிக்கும் சிவபாபாவிடமே நீங்கள் சொல்கின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். அவர் ஆத்மாக்களாகிய எங்களை தன்னுடன் திரும்ப அழைத்து செல்வதற்காகவே வந்திருக்கின்றார். நாங்கள் நிச்சயமாக எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஓர் ஆஸ்தியை பெறுவோம். தான் சர்வ வியாபகர் அல்ல என்பதை தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். 5 விகாரங்களே சர்வ வியாபியாக உள்ளன. உங்களிடமும் 5 விகாரங்களும் உள்ளன. இதனாலேயே நீங்கள் பெரிதும் சந்தோஷமற்றுள்ளீர்கள். கடவுள் சர்வ வியாபகர் அல்ல என்ற அபிப்பிராயத்தை நிச்சயமாக நீங்கள் மக்களை கொண்டு எழுத செய்ய வேண்டும். தந்தையாகிய கடவுள் சர்வ வியாபகர் அல்ல என்பதில் குழந்தைகளாகிய நீங்கள் உறுதியான நம்பிக்கையை கொண்டிருக்கின்றீர்கள். தந்தையே பரம தந்தையும் பரம ஆசிரியரும் அத்துடன் குருவும் ஆவார். அவரே எல்லையற்ற சர்க்கதியை அருள்பவர். அவர் மாத்திரமே அமைதியை கொடுப்பவர். தாங்கள் எதனை பெறவுள்ளார்கள் என்பது பற்றி வேறு இடங்களில் எவரும் சிந்திப்பதில்லை. அவர்கள் வெறுமனே ராமாயணம், கீதை போன்றவற்றை செவிமடுப்பதில் களிப்படைகின்றனர். அவர்கள் எதனுடைய அர்த்தத்தையும் தங்கள் புத்தியில் வைத்திருப்பதில்லை. பரமாத்மா சர்வ வியாபகர் என நாங்கள் முன்னர் கூறி வந்தோம். அது தவறு என்பதை தந்தை இப்பொழுது எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இது பெருமளவு அவதூறான விஷயமாகும். எனவே இந்த அபிப்பிராயமும் மிக முக்கியமானது. இந்நாட்களில் சிறப்பு விழா நடத்தி வைப்பதற்காக நீங்கள் அழைப்பவர்கள் பிரம்மகுமாரிகள் மிக நல்ல பணியை செய்கின்றனர் எனவும் அவர்கள் மிக நல்ல விளக்கங்களை கொடுப்பதுடன் கடவுளை அடைவதற்கான வழியையும் காட்டுகின்றனர் எனவும் எழுதுகின்றனர். இது மக்களின் இதயங்களில் மிக நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. எவ்வாறாயினும் கடவுள் சர்வ வியாபகர் என உலகிலுள்ள மக்கள் கூறும் பொழுது அது ஒரு பெரும் தவறு என்பதை எவரும் எழுதவோ அல்லது அபிப்பிராயம் தெரிவிப்பதோ இல்லை. கடவுளே தந்தையும் ஆசிரியரும் குருவும் ஆவார். இதுவே முதலாவது பிரதான விஷயமாகும்.
இரண்டாவதாக இந்த விளக்கத்தினூடாக கீதையின் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது எனும் அபிப்பிராயமும் உங்களுக்கு தேவை. எந்த ஒரு மனிதரையோ அல்லது தேவரையோ கடவுள் என அழைக்க முடியாது. கடவுள் ஒரேயொருவரே, அவரே தந்தையும் ஆவார். அத்தந்தையிடமிருந்தே நாங்கள் அமைதியும் சந்தோஷமும் என்ற ஆஸ்தியை பெறுகின்றோம். நீங்கள் அத்தகைய அபிப்பிராயங்களை பெற வேண்டும். இப்பொழுது மக்கள் எழுதுகின்ற அபிப்பிராயங்களினால் எவ்வித பயனும் இல்லை. ஆம், குறைந்தபட்சம் தங்களுக்கு இங்கே மிக சிறந்த கற்பித்தல்கள் வழங்கப்பட்டன என்பதையாவது அவர்கள் எழுதுகின்றனர். எவ்வாறாயினும் கடவுள் சர்வ வியாபகர் அல்ல என கூறும் பொழுது பிரம்மா குமாரிகள் உண்மையையே பேசுகின்றனர் என்ற பிரதான விஷயத்தை அவர்களைக் கொண்டு எழுத செய்வதில் நீங்கள் வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும். அவரே தந்தை, அவர் மாத்திரமே கீதையின் கடவுள். தந்தை வந்து உங்களை பக்தி மார்க்கத்திலிருந்து விடுவித்து உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். தூய்மையாக்குபவர் ஒரேயொரு தந்தையே அன்றி கங்கையோ ஆறுகளோ அல்ல என்ற அபிப்பிராயமும் முக்கியமானது. மக்கள் அத்தகைய அபிப்பிராயங்களை எழுதினாலே நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இப்பொழுது இன்னமும் காலம் உள்ளது. அதிகளவு சேவை இடம் பெறுகின்றது. அதிகளவு செலவும் ஏற்படுகின்றது. ஆனால் அது குழந்தைகளாகிய நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதற்காகும். வெளியில் இருக்கும் மக்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கென ஓர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய சரீரங்கள், மனங்கள், செல்வத்தை பயன்படுத்துகின்றீர்கள். அவ்வாறு செய்பவர்கள் அதற்கான பிரதிபலனை பெறுவார்கள். எதுவும் செய்யாதவர்கள் எதனையும் பெறமாட்டார்கள். நீங்கள் மாத்திரமே இதனை ஒவ்வொரு கல்பத்திலும் செய்கின்றீர்கள். நீங்கள் மாத்திரமே புத்தியில் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆகுகின்றீர்கள். தந்தையே தந்தையும் ஆசிரியரும் என்பதையும் அவர் கீதை ஞானத்தை மிக சரியான முறையில் கூறுகின்றார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். பக்தி மார்க்கத்தில் மக்கள் கீதையை செவிமடுத்தாலும் ஓர் ராஜ்யத்தை பெறவில்லை. அவை இறை கட்டளைகளிலிருந்து அசுர வழிகாட்டல்களாகின. அவர்களின் நடத்தை சீரழிந்ததுடன் அவர்கள் தூய்மையற்றவர்களாகவும் ஆகினர். பல மில்லியன் கணக்கான மக்கள் கும்பமேளாவிற்கு செல்கின்றனர். அவர்கள் எங்கெல்லாம் நீரை காண்கின்றார்களோ அங்கெல்லாம் செல்கின்றனர். ஏனெனில் தாங்கள் நீரினால் தூய்மையாக்கப்படுவோம் என அவர்கள் நம்புகின்றனர். எவ்வாறாயினும் ஆறுகளிலிருந்தே எங்கும் நீர் வருகின்றது. எவராவது அதன் மூலம் தூய்மையாக முடியுமா? நீரில் நீராடுவதன் மூலம் நாங்கள் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையாகி தேவர்கள் ஆகிவிட முடியுமா? எவராலும் அதனை செய்வதனால் தூய்மையாக முடியாது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். அதுவும் ஒரு தவறாகும். நீங்கள் இந்த 3 விஷயங்களையிட்டும் மக்களின் அபிப்பிராயங்களை பெற வேண்டும். தற்காலத்தில் அவர்கள் இந்த நிறுவனம் நல்லது என கூறுவதால் பிரம்மா குமாரிகள் மந்திர சக்தி உடையவர்கள் என்றும் அவர்கள் மக்களை கடத்துகின்றார்கள் என்றும் மக்கள் கொண்டிருக்கும் தவறான புரிந்துணர்வு அகற்றப்படுகின்றது. ஏனெனில் அந்த ஓசை பெருமளவில் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளது. அந்த ஓசை வெளிநாடுகளையும் சென்றடைந்தது. இவருக்கு 16,108 ராணிகள் தேவைப்படுகின்றனர் எனவும் அதில் 400 பேரை அவர் ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டார் எனவும் அவர்கள் கூறினர். அந்நேரத்தில் ஆன்மீக ஒன்று கூடலிற்கு வருபவர்களின் எண்ணிக்கை 400ஆக இருந்தமையே அதற்கு காரணமாகும். எங்களை பலர் எதிர்த்ததுடன் மறியல் போராட்டம் போன்றவற்றையும் செய்தனர். எனினும் தந்தையின் முன்னால் எவராலும் எதனையும் செய்ய முடியவில்லை.
இந்த மந்திரவாதி எங்கிருந்து வந்தார் என அனைவரும் கூறுவதுண்டு. பின்னர் நிகழ்ந்த அற்புதத்தை பாருங்கள். பாபா கராச்சியில் இருந்தார். முழு குழுவினரும் தாங்களாகவே ஒன்று சேர்ந்து இங்கு ஓடி வந்தனர். அவர்கள் எவ்வாறு தங்களது வீடுகளை விட்டு ஓடினார்கள் என்பது எவருக்குமே தெரியாது. அவர்கள் அனைவரும் எங்கு தங்குவார்கள் என்பதை பற்றி கூட அவர்கள் சிந்திக்கவே இல்லை. அப்பொழுது பாபா உடனடியாக ஒரு பங்களாவை வாங்கினார். அது மந்திர வித்தையாக இருந்தது. நீங்கள் மந்திரவாதிகள் எனவும் எவராவது பிரம்ம குமாரிகளிடம் சென்றால் அவர் திரும்பி வரமாட்டார் எனவும், பிரம்மா குமாரிகள் கணவன் மனைவியாக இருப்பவர்களை சகோதர சகோதரிகளாக ஆக்குகின்றனர் எனவும் மக்கள் இப்பொழுதும் கூறுகின்றார்கள். பலர் அதனால் வரவில்லை. இப்பொழுது உங்கள் கண்காட்சிகளை பார்க்கும் பொழுது அவர்களது புத்தியிலுள்ள தவறான புரிந்துணர்வு அகற்றப்படுகின்றது. எவ்வாறாயினும் பாபா விரும்புகின்ற அபிப்பிராயங்களை எவரும் எழுதுவதில்லை. பாபாவுக்கு இவ் அபிப்பிராயங்களே வேண்டும். கீதையின் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல என்பதை அவர்கள் எழுத வேண்டும். கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே பேசுகின்றார் என முழு உலகமும் எண்ணுகின்றது. எவ்வாறாயினும் ஸ்ரீ கிருஷ்ணர் முழு 84 பிறவிகளையும் எடுக்கின்றார். சிவபாபாவோ மறுபிறவிகளுக்கு அப்பாற்பட்டவர். எனவே இதற்கு பலரின் அபிப்பிராயம் தேவைப்படுகின்றது. கீதையை செவிமடுக்கும் மக்கள் பலர் உள்ளனர். கீதையின் கடவுள் பரமாத்மாவாகிய பரம தந்தை சிவனே என்பதை அவர்கள் பத்திரிகைகளில் வாசிக்க வேண்டும். அவர் மாத்திரமே தந்தையும் ஆசிரியரும் அனைவருக்கும் சங்கதியை அருள்பவரும் ஆவார். அவரிடமிருந்து மாத்திரமே நீங்கள் அமைதியும் சந்தோஷமும் என்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். எவ்வாறாயினும் அங்குரார்ப்பண நிகழ்விற்காக நீங்கள் இப்பொழுது செய்த முயற்சிகள் மக்களின் தவறான புரிந்துணர்வை அகற்றி அதன் மூலம் அவர்கள் நல்ல விளக்கத்தை பெறுகின்றனர். எனினும் பாபாவுக்கு வேண்டிய அபிப்பிராயங்களை அவர்கள் எழுத வேண்டும். அதுவே பிரதான அபிப்பிராயமாகும். எவ்வாறாயினும் அவர்கள் இந்த அமைப்பு மிகவும் நல்லது என்ற பிறருக்கு பரிந்துரைக்கிறார்கள். அதன் மூலம் என்ன நிகழும்? ஆம், நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது ஸ்தாபனையும் விநாசமும் ஒருமித்து நெருங்கி வரும் பொழுது இந்த அபிப்பிராயங்களை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டு எழுதுவார்கள். குறைந்தபட்சம் அவர்கள் இப்பொழுது உங்களிடம் வரவாவது ஆரம்பித்து விட்டனர். நீங்கள் ஒரே தந்தையின் குழந்தைகள். நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ற ஞானத்தை இப்பொழுது நீங்கள் பெற்றுள்ளீர்கள். இதனை எவருக்கேனும் விளங்கப்படுத்துவது மிக இலகுவானதாகும். பரமனான பாபாவே சகல ஆத்மாக்களினதும் தந்தையாவார். நீங்கள் நிச்சயமாக அவரிடமிருந்து அதி உயர்வான எல்லையற்ற அந்தஸ்தை பெற வேண்டும். நீங்கள் அதனை 5000 வருடங்களுக்கு முன்னரும் பெற்றீர்கள். கலியுகத்தின் கால எல்லை 100,000 வருடங்கள் என அம்மக்கள் கூறுகின்றனர். முழு கல்பமும் 5000 வருடங்கள் மாத்திரமே என நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆகவே அங்கு அதிகளவு வேறுபாடு உள்ளது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், 5000 வருடங்களுக்கு முன்னர் உலகில் அமைதி நிலவியது. இந்த இலக்கும் குறிக்கோளும் உங்கள் முன்னிலையில் உள்ளன. அவர்களது ராஜ்யத்தில் உலகில் அமைதி நிலவியது. நாங்கள் மீண்டும் ஒரு தடவை அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றோம். முழு உலகிலும் அமைதியும் சந்தோஷமும் இருந்தன. அங்கு துன்பம் பற்றிய குறிப்பே இருக்கவில்லை. இப்பொழுது எல்லையற்ற துன்பம் உள்ளது. நாங்கள் எங்களது சரீரங்கள், மனங்கள், செல்வம் ஆகியவற்றால் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த இந்த ராஜ்யத்தை மறைமுகமான முறையில் ஸ்தாபிக்கின்றோம். தந்தை மறைமுகமானவர், ஞானமும் மறைமுகமானது. அத்துடன் உங்கள் முயற்சிகளும் மறைமுகமானவையே.
இதனாலேயே பாபா பாடல்களையோ கவிதை போன்றவற்றையோ விரும்புவதில்லை. அது பக்தி மார்க்கத்திற்குரியது. நீங்கள் இங்கு மௌனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அமைதியாக நடந்தும் உலாவியும் திரியும் பொழுதும் தந்தையை நினைவு செய்வதுடன் உலக சக்கரத்தை உங்கள் புத்தியில் சுழல செய்யவும் வேண்டும். இது இப்பழைய உலகில் எங்களது இறுதி பிறவியாகும். பின்னர் நாங்கள் புதிய உலகில் எங்களது முதல் பிறவியை பெறுவோம். ஆத்மாக்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். சகல ஆத்மாக்களும் இப்பொழுது தூய்மையற்றவர்களாகவே உள்ளனர். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களை தூய்மை ஆக்குவதற்காக தந்தையுடன் யோகம் செய்கின்றீர்கள். தந்தையே கூறுகின்றார், குழந்தைகளே, உங்கள் சரீரங்கள் உட்பட அனைத்து சரீர உறவினர்களையும் துறந்து விடுங்கள். தந்தை புதிய உலகை தயார்படுத்துகின்றார். அவரை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். ஓ, உங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்கும் அத்தகைய தந்தையை உங்களால் எவ்வாறு மறக்க முடிகின்றது? அவர் கூறுகின்றார், குழந்தைகளே, இந்த இறுதி பிறவியில் தூய்மையாக இருங்கள். இந்த மரண பூமியின் விநாசம் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் உள்ளது. இந்த விநாசம் அதே போன்று, அதாவது எவ்வித மாறுதலும் இன்றி 5000 வருடங்களுக்கு முன்னரும் இடம்பெற்றது. நீங்கள் இந்த அளவிற்கு நினைவு செய்கின்றீர்கள். அங்கே உங்கள் ராஜ்யம் மாத்திரமே இருந்ததுடன் வேறு எந்த சமயமும் இருக்கவில்லை. எவராவது பாபாவிடம் வரும்பொழுது நான் அவர்களிடம் வினவுகின்றேன், நாங்கள் முன்னர் சந்தித்திருக்கின்றோமா? ஞானத்தை புரிந்து கொண்டவர்கள் பாபாவை 5000 வருடங்களுக்கு முன்னரும் தாங்கள் சந்தித்ததாக நேரடியாகவே கூறுகின்றார்கள். புதிதாக வருபவர்கள் குழப்பம் அடைகின்றனர். அவர்களின் ஆசிரியர் அவர்களுக்கு அதனை விளங்கப்படுத்தவில்லை என்பதை அப்பொழுது பாபா புரிந்து கொள்கின்றார். பின்னர் நான் அவர்களிடம் கூறுகிறேன், இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். பின்னர் அவர்கள் நினைவுபடுத்தி பார்க்கின்றனர். வேறெவராலும் இக்கேள்வியை கேட்க முடியாது. அதனை கேட்பதற்கான விவேகம் அவர்களிடம் இல்லை. இவ்விஷயங்களை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது உங்கள் குலத்தை சார்ந்த பலர் வந்து உங்களை செவிமடுப்பார்கள். உலகம் நிச்சயமாக மாற வேண்டும். சக்கரத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளன. நீங்கள் இப்பொழுது புதிய உலகிற்கு செல்ல வேண்டும். இப்பழைய உலகை மறந்து விடுங்கள். தந்தை ஒரு புதிய வீட்டை கட்டுவதனால் உங்கள் புத்தியும் அதை நோக்கியே செல்கின்றது. பின்னர் பழைய வீட்டில் எவ்வித பற்றும் கிடையாது. அப்பொழுது இது ஓர் எல்லையற்ற விஷயமாகும். தந்தை ஸ்வர்க்கம் எனும் புதிய உலகை ஸ்தாபிக்கின்றார். எனவே இப்பழைய உலகை பார்த்தும் பார்க்காதிருங்கள். உங்கள் பற்றானது புதிய உலகின் மீது இருக்கட்டும். இப்பழைய உலகில் விருப்பமின்மை இருக்கட்டும். ஹதயோகத்தில் அம்மக்கள் எல்லைக்குட்பட்ட துறவறத்தை மேற்கொண்டு காடுகளுக்கு சென்று அமர்ந்து விடுகின்றனர். உங்கள் விருப்பமின்மை பழைய உலகம் முழுவதிலும் ஏற்படுகின்றது. இங்கு எல்லையற்ற துன்பமே உள்ளது. சத்தியயுக புதிய உலகில் பெருமளவு சந்தோஷம் நிறைந்திருப்பதால் நீங்கள் நிச்சயமாக அதனை நினைவு செய்வீர்கள். இங்கு அனைவரும் உங்களுக்கு துன்பத்தை கொடுப்பவர்களாகவே உள்ளனர். பெற்றோர் போன்றோர் உங்களை விக்காரங்களில் சிக்க வைக்கின்றனர். தந்தை கூறுகின்றார், காமமே கொடிய எதிரி. அதனை வெற்றி கொள்வதனால் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவீர்கள். தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்ற இந்த ராஜயோகத்தின் மூலம் நீங்கள் இந்த அந்தஸ்தை கோருகின்றீர்கள். அவர்களிடம் கூறுங்கள், கடவுள் எனக்கு கனவில் வந்து கூறினார், தூய்மையாகினால் நீங்கள் ஸ்வர்க ராஜ்யத்தை பெறுவீர்கள். எனவே இந்த பிறவியில் நான் தூய்மையற்றவராகி எனது ராஜ்யத்தை இழக்க மாட்டேன்.
இந்த தூய்மை காரணமாகவே அனைத்து சச்சரவுகளும் ஏற்படுகின்றன. துச்சாதனன் என்னை தூய்மையற்றவளாக ஆக்குகின்றான் என்று திரௌபதி கூவி அழைத்தாள். ஸ்ரீ கிருஷ்ணர் திரௌபதிக்கு 21 சேலைகள் வழங்கும் ஒரு நாடகத்தை அவர்கள் நடிக்கின்றனர். எவ்வாறு அதிகளவு துர்பாகியம் உள்ளது என்பதை தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார். இங்கு எல்லையற்ற துன்பம் உள்ளது. சத்திய யுகத்தில் எல்லையற்ற சந்தோஷம் இருந்தது. நான் இப்பொழுது அதர்மம் அனைத்தையும் அழிப்பதற்கும் ஒரேயொரு உண்மையான தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கும் வந்துள்ளேன். நான் உங்களுக்கு உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்துவிட்டு ஓய்வு ஸ்திதிக்கு செல்கின்றேன். பின்னர் அரை கல்பத்திற்கு என்னுடைய தேவை இருக்காது. நீங்கள் ஒரு பொழுதும் என்னை நினைவு செய்யவும் மாட்டீர்கள். பாபா விளங்கப்படுத்துகின்றார், அனைவரும் தங்கள் மனங்களில் உங்களை பற்றி கொண்டிருந்த தவறான அதிர்வலைகள் இப்பொழுது சரியாக்கப்படுகின்றன. கடவுள் சர்வ வியாபகர் அல்ல என்ற அபிப்பிராயத்தை மக்களை கொண்டு எழுத செய்வதே பிரதான விஷயம். அவர் வந்து ராஜயோகத்தை கற்பித்தார். தந்தை தூய்மையாக்குபவரும் ஆவார். நீராறுகளினால் எவரையும் தூய்மையாக்க முடியாது. எங்கும் நீர் உள்ளது. எல்லையற்ற தந்தை இப்பொழுது கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். உங்கள் சரீரங்களையும் அனைத்து சரீர உறவினர்களையும் துறவுங்கள். ஆத்மாவே ஒரு சரீரத்தை நீக்கி வேறொன்றை பெறுகின்றார். பின்னர் ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என அவர்கள் கூறுகின்றனர். ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவே என கூறுவது பக்தி மார்க்கத்தில் செவிமடுத்த விஷயமாகும். குழந்தைகள் கூறுகின்றனர், பாபா, எவ்வாறு எங்களால் உங்களை நினைவு செய்ய முடியும்? ஓ, உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுவதில்லையா? ஓர் ஆத்மா மிக மிக சின்னஞ்சிறிய புள்ளி. எனவே அவரது தந்தையும் அதுபோன்று சின்னஞ்சிறியவராகவே இருக்க வேண்டும். அவர் மறுபிறவிக்குள் வருவதில்லை. இந்த ஞானம் உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் ஏன் தந்தையை நினைவு செய்வதில்லை? நடந்தும் உலாவியும் திரியும் பொழுதும் தந்தையை நினைவு செய்யுங்கள். அச்சா, தந்தை ஒரு பெரிய வடிவத்தை கொண்டிருப்பதாக நீங்கள் கருதலாம். எனினும் குறைந்தபட்சம் நீங்கள் அந்த ஒரேயொருவரை மாத்திரம் நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். வேறெந்த வழியும் கிடையாது. இதனை புரிந்து கொண்டவர்கள் கூறுகின்றனர், பாபா, உங்களை நினைவு செய்வதனால் நாங்கள் தூய்மையாகி தூய உலகிற்கு அதிபதிகள் ஆகுவோம். எனவே நாங்கள் ஏன் உங்களை நினைவு செய்யக்கூடாது? நீங்கள் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும் வகையில் ஒருவருக்கொருவர் ஞாபகப்படுத்த வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. தந்தையும் ஞானமும் மறைமுகமானவை. எனவே மறைமுகமான முயற்சியை செய்யுங்கள். பாடல்கள் பாடுதல், கவிதைகள் வாசித்தல் போன்றவற்றிற்கு பதிலாக மௌனமாக இருங்கள். நடந்தும் உலாவியும் திரியும் பொழுது மௌனமாக தந்தையை நினைவு செய்யுங்கள். 2. பழைய உலகம் மாற்றமடைவதால் அதன் மீதுள்ள உங்கள் பற்றை நீக்க வேண்டும். அதனை பார்த்தும் பார்க்காதிருங்கள். உங்கள் புத்தியை புதிய உலகுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் பிராமண வாழ்வின் சிறப்பியல்பை உங்களின் இயல்பான சுபாவமாக்கி இலகு முயற்சியாளர் ஆகுவீர்களாக. உங்களின் பிராமண வாழ்க்கை விசேஷமானது. உங்களின் பிராமண தர்மமும்
உங்களின் செயல்களும் விசேஷமானவை, அதாவது அவை அதிமேன்மையானவை. ஏனென்றால் பிராமண செயல்களை செய்வதில் நீங்கள் சாக்கார் தந்தை பிரம்மாவை பின்பற்றுகிறீர்கள். பிராமணர்களின் சுபாவம் விசேஷமான சுபாவமாகும். சாதாரணமான அல்லது அசுரத்தனமான சுபாவம் பிராமணர்களின் சுபாவம் அல்ல. நான் ஒரு விசேஷமான ஆத்மா. இதை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருங்கள். இந்த சுபாவம் இயல்பானதாக ஆகும்போது தந்தைக்கு சமமானவர் ஆகுவது இலகுவாக இருப்பதை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். நீங்கள் நினைவின் ஸ்வரூபம் ஆகுவதனால் சக்தி ஸ்வரூபமாகவும் ஆகுவீர்கள். இந்த முயற்சி இலகுவானது. ஸ்லோகம்: தூய்மை மற்றும் அமைதியின் ஒளியை எங்கும் பரப்புபவர்களே கலங்கரை விளக்கங்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி.